கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, முருகன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, தமிழ் கடவுள் முருகன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது மனசை காயப்படுத்துமா காயப்படுத்தாதான்? கண்டிப்பா. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ எதுக்கு கல்லை கும்பிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா அது அதுதான் ஆணவம்ன்றது. அது பண்ணக்கூடாது. நீங்க பாடும்போது அது பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க இல்லையா? தற்கொலை கூட்டம் அவங்க அப்படிதான் செய்வாங்க. நீங்க அதை செஞ்சிடக்கூடாது. வேல்முருகன் தான் செஞ்சிடக்கூடாது. ஆனால் அதை செய்ததும் தப்பு, அதை அப்படியே ஆமோதிக்கிறதுனும் தப்பு. ஆக மொத்தம் என்னன்னா ஏற்கனவே இங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குமா. திருப்பரங்குன்றத்தில் அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, சாபம் விட்டாரு, எல்லாரையும் ரொம்ப அவதூறாக பேசினாரு. அதனால முருகன் வச்சு செய்யலாம், அவரை எங்கே வச்சாருன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. இந்த விழா சம்பந்தமாக நீங்கள் பாட்டு நீங்கள் புதுசாக கூட நீங்கள் பாட்டை கிரியேட் பண்ணி கூட நீங்கள் பாடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே கடவுள் நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி, இல்லை கடவுளை வணங்குறவங்க பார்த்தீங்கன்னா முருக கடவுளை வணங்குறவங்களை மனசை காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா தளபதியை நீங்கள் இழுத்துக்கிறீங்கன்னா அது எப்படி சரியாகும்? இது பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த பாடலை பாட சொல்லி இந்த பாடலில் இருந்து அந்த வரியை மாற்றி புகழ் பாடுறத விரும்பக்கூடிய மனிதர்கள் தானே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே புகழ் பாடுறத விரும்பக்கூடியவங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் புலவர்கள் புகழ் பாடி இந்த சன்மானத்தை பெறுவாங்களா, அந்த மாதிரி நதி மாதிரி ஒரு தண்ணி ஃப்ளோ இந்த அந்த தரையில் நீளமான தரையில் குறுக்கில் நம்ம கோயிலுக்குள்ள போகிறோன்னா இப்போ குறுக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோகம். அந்த தண்ணியை மிதிச்சுட்டு தான் இயல்பாகவே அந்த காலை கழுவிடும் உள்ளே போகும்போது. அந்த தண்ணியை ஏன்னா கால்வாய் மாதிரி தண்ணி போகும், அந்த கால்வாயில் நீங்கள் காலை நினச்சிட்டு தான் தாண்டி போகணும் சப்பலை விட்டுட்டு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா வரக்கூடிய அத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அந்த சப்பலை கழுவி தரணும். போட்டு ஒரு பக்தர்கள் போட்டு செருப்பை கழுவி தொடச்சி தரணும். அதுதான் தண்டனை. ஆடுகளம் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய அந்த கட்சி மீட்டிங்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ் கடவுள் முருகனை வேல்முருகன் ஐயா அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார். விஜயை மையப்படுத்தி அந்த பாடலை பாடிட்டார். முருகன் பாட்டை அப்படியே ரீமிக்ஸாக போட்டு விஜயை பார்த்து பாடிட்டார். அது சம்மந்தமாக இந்து அமைப்பினர் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் வேற கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், சரிங்களா? இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இறை நம்பிக்கை உள்ளவர்கிட்ட தர்க்கம் பண்ண வேண்டிய கட்டாயமோ அவசியமோ கிடையாது, பண்ணவும் கூடாது. அவங்க நம்பிக்கை, அவங்க கடவுளை வணங்குறாங்க. அது எந்த கடவுள் தான் இருக்கட்டும், சரிங்களா? கடவுள் வணங்குறவங்க கிட்ட போய் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் பக்தி இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் போய் தர்க்கம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்கள் மேடையில் போய் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா கடவுளை பற்றி பாடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இந்த நிகழ்ச்சியில். என்னடா சம்பந்தமே இல்லாத வேல்முருகனை கொண்டு இங்கே பாட வைக்கிறாங்க, அதுவும் முருகன் சாமியோட பாட்டை பாட வைக்கிறாங்களே, இதில் ஏதோ ட்விஸ்ட்டு உள்குத்து இருக்குதுன்றதே என் உள் மனசு எனக்கு சொல்லுது. ஏன்னா எவ்வளோ படங்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு படத்தை முதல்ல நான் நினச்சது என்னன்னு கேட்டால், வேல்முருகன் ஒரு ஃபெமிலியரான ஒரு பாடகர், மேடை பாடகர், பல கச்சேரிகளில் பாடியிருக்கிறாரு, மீடியாக்களில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு அறியப்பட்ட ஒரு ஃபிகர், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு திறமையான பாடகர் தான், அதெல்லாம் குறையாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த திறமை எங்கே பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியோட மாநாட்டில் கட்சியோட மாநாடு கூட கிடையாது, அது கட்சியோட ஒரு பொதுக்குழு செயற்குழு ஏதோ ஒரு செயல் வீரர் கூட்டமாக ஏதோ போனால் 3வது ஆண்டு விழா. ஆமாம், அது ஒன்று தான் கேடு அவங்களுக்கு, சரிங்களா? அது நடத்துகிறானுங்க. அதில் இவன் பாட வைக்கிறானுங்க. இவன் தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறதும் கிடையாது, நான் இந்த கட்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதும் கிடையாது. சரி, பணம் கொடுத்துட்டாங்க, பாட வந்துட்டான் போல இருக்கு. நிறைய கட்சி மீட்டிங்ல பண்ணுவாங்களே சார், ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பண்ணுவாங்க. இருக்கட்டும், சரி, அப்படியே வந்தா இருக்கிறது அப்படியே இல்லை, உள்ளபடியே பாடிட்டு போயிடணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு கடவுள் பாட்டில் நீங்கள் ஒரு மனிதரை இணைத்து நீங்கள் பாடுறதா தப்பு இல்லையா? சினிமா, விஜயோட சினிமா பாட்டு இருக்குங்க, தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது.
அந்த பாட்டை நீங்கள் பாடிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது விஜய் பாடின பாட்டு தான், சோபா பாடின பாட்டு தான். அது பேசும் பொருள் ஆகாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, முருகன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, தமிழ் கடவுள் முருகன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது மனசை காயப்படுத்துவேன். கண்டிப்பாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ எதுக்கு என் கல்லை கும்பிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா அதுதான் ஆணவம்ன்றது. அது பண்ணக்கூடாது. அவங்க நம்பிக்கை அவங்க, என்னுடைய நம்பிக்கை எனக்கு. ஒருபோதும் கடவுள் பக்தி இல்லாதவர்கள் பக்தி உள்ளவர்கள்கிட்ட போய் தர்க்கமோ இல்லை அதை பார்த்தீங்கன்னா கேலியோ கிண்டலோ பண்ணக்கூடாது. அப்போ பக்தி உள்ளவர்கள் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பக்தி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்தி பாட்டை பாடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாடியும் இருக்கக்கூடாது. நீங்கள் தளபதின்ற வார்த்தையை சொல்லி பாடியும் இருக்கக்கூடாது. தளபதி வழியில் தான்ன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் முருகன் வழியில் தான் அங்கே. அப்போ நீங்கள் அதை மாற்றி நீங்கள் ஏதோ தளபதி வழியில் நீங்கள் பண்ணுங்கன்னா நீங்கள் அப்படி பாடியும் இருக்கக்கூடாது. நீங்கள் பாடும்போது அதை பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை அவங்க தற்கொலை கூட்டம் அவங்க அப்படிதான் செய்வாங்க. நீங்கள் அதை செஞ்சிடக்கூடாது. வேல்முருகன் தான் செஞ்சிடக்கூடாது. ஆனால் அதை செய்தது தப்பு, அதை அப்படியே ஆமோதிக்கிறதுன்னு தப்பு. ஆக மொத்தம் என்னன்னா ஏற்கனவே இங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எச் ராஜா படுக்கையாக இருக்கிறாரு மருத்துவமனை. பரவலாக அவர் எழுந்து நல்லபடியாக வீடு திரும்பட்டோம். நமக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் நமக்கு இல்லை. உள்ளபடியே பூர்ண உடல் நலத்தோடு திரும்பி வரட்டும். ஆனால் பரவலாக என்ன பேசப்படுது, திருப்பரங்குன்றத்தில் அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், சாபம் விட்டார், எல்லாரையும் ரொம்ப அவதூறாக பேசினார். அதனால் முருகன் வச்சு செய்யலாம், அவரை எங்கே வச்சாருன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. நமக்கு அதில் உடன்படிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே எந்த கடவுளுமே பழி வாங்காது. பழி வாங்குற இது நெகட்டிவான எண்ணம் கடவுளுக்கு இருக்காது. மனிதர்களுக்கு தான் இங்கே நெகட்டிவான எண்ணங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? கடவுளுக்கு எப்பவுமே பாசிட்டிவான எண்ணம் தான் இருக்கும். ஆனால் முருகன் தான் வச்சு செய்கிறாரு. அப்படியே ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க எச் ராஜாவை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் முருகன் குறித்து நீங்கள் இந்த மாதிரி பாடும்போது பரவலாக அதில் மனதால் காயப்படக்கூடியவங்க புகார் தரதானே செய்வாங்க. இது எப்படி நம்ம வேற கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? புகார் தானே கொடுக்குறாங்க. இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இறைவன் குறித்து தாங்கள் நேசிக்கக்கூடிய இறைவன் குறித்து, தாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் குறித்தோ அல்லது மதம் குறித்தோ அல்லது சாதி குறித்தோ பேசினா ஒரு கலவரங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இது விஜய் அப்படிங்கிறதுனால இது ஓவர் அட்டென்ஷனை சீக் பண்ணுதோ சார்? அப்படிலாம் இல்லைம்மா. இப்போ நீங்களே ஒரு பேசும் பொருளை ஆக்குறீங்க. இது 3வது ஆண்டு நிறைவு விழா. 3வது அப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3வது ஆண்டு துவக்க விழான்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ 3வது ஆண்டு துவக்க விழாக்குன்னா அந்த விழா சம்மந்தமாக நீங்கள் பாட்டு நீங்கள் புதுசாக கூட நீங்கள் பாட்டை க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் பாடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே கடவுள் நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி இல்லை கடவுளை வணங்குறவங்க பார்த்தீங்கன்னா முருக கடவுளை வணங்குறவங்களை மனசை காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன செய்ய கேட்டால் தளபதியை நீங்கள் இழுத்துக்கிறீங்கன்னா அது எப்படி சரியாகும்? இப்போது ஜனநாயகன் படத்தில் கூட இந்த சிக்கல் இருக்குது. ஜனநாயகன் படத்தில் இவர் அடிக்கடி உயிர் சேர்ந்து வராரு, இவர் சிலுவையில் அறையுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, ஜீசஸ் கிறிஸ்துக்கு இவர் ஈக்குவலாக சமமான மனிதராக ஆயிடுறாரு. அது படம் வந்தால் தான் தெரியும் அது என்னன்றது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஒருத்தருடைய நம்பிக்கை நம்ம காயப்படுத்தக்கூடாது. வேல்முருகன் பண்ணது அப்பட்டமான தப்பு. இப்போ நீ கதற மன்னிப்பு கேட்டுக்கிறன்ற, அது பண்ணுற இது பண்ணுறன்ற, நீங்கள் மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்? முருக கடவுள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இனிமேல் நான் அவர் தான் வச்சு செய்ய போகிறாரு. ஆமாம், இல்லை நான் சொல்லலை, பரவாயில்ல சொல்கிறேன், நம்பிக்கை உள்ளவங்க சொல்கிறாங்க. யாரையுமே அந்த நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா கெடுக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க மனசை காயப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்துக்கள் பற்றியும் இந்துக்கள் தெய்வங்களையும் இந்த மாதிரி தொடர்ந்து கேலியும் கிண்டலும் பண்ணுவது இப்போ சமீப காலங்களில் அதிகமாயிட்டு வருது. ஒழுக்க அதுதான் ஒழுக்கக்கேடு தான். இதனால விளைவு என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? ஒழுக்கக்கேடு. இப்போ யார் மீதாவது ஒருத்தர் மீது ஒரு என்ன சொல்றது, ஒரு பற்றுதல், பக்தி, நம்பிக்கை, மரியாதை இது இருக்கிறது நல்லது தானே. அது கல்லா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கடவுள்னா கடவுள், கல்லுனா கல், சரிங்களா? ஆனால் ஒரு இறை வணக்கன்றதே ஒரு ஒழுக்கப்படுத்துறது தானே. ஒரு மனிதன் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரம் சொல்லி இல்லை கோயிலுக்கு போய் வணங்குறது, இறைவனை வணங்குறது, இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் தானே அது. அதனால தான் நம்ம அதை பார்த்தீங்கன்னா அது தப்பாக நம்ம சொல்ல முடியாதுல்ல.
வேறு சினிமா படம் பார்க்கறத கூட சொல்லுவாங்க, நான் வந்து பொழுதுபோக்கலாம் இல்லையா, விளையாட்டு கூட சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கும் பேட்டும் கைமா இருக்கிறான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு காலையில் ஒரு பிள்ளைங்க வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி நிறைய வந்து விபூதி வச்சுக்கிட்டு குங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் எதுலேயுமே அடிக்டாக இருக்கக்கூடாதுன்றது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, ஒரு பக்தியோடு இருக்கிறாங்க, பற்றுதலோடு இருக்கிறாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பக்தி பற்றுதலை வந்து கேலி பண்ணுற மாதிரி இல்லை அவமதிக்கிற மாதிரி ஒருத்தர் பண்ணாங்கன்னா அது கண்டிக்கத்தகுது தானே. வேல்முருகன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு இன்னைக்கு வந்து பணம் காசு இருக்குது, கை நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு இதை மொத்த நகைக்கடையுமே வந்து கையிலையும் காலையும் போட்டுருக்கேன். அதுலேயே தெரிஞ்சு உங்கள் வந்து அந்த அற்பத்தனமான குணம் எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும். நகைகள் கூட ஒரு அளவோடு இருக்குன்னா இந்த பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் வந்து உங்களுடைய பணம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, சரிங்களா. இதை ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து கழுத்து நிறைய கிலோ கணக்கில் நகையெல்லாம் போட்டு சுற்றுறவங்களாம் பார்த்துருக்குறோம். அளவோடு அது அவங்களுடைய பொருள் அவங்க போட்டுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேச வைக்குதுன்ற மாதிரி பரவலாக வந்து ட்ரோல் ஆகுது. இது வந்து விஜய் தரப்புலேருந்து கூட வந்துட்டு ஏதாவது ஒரு மறுப்பு செய்தியோ இல்லை வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் கட்சிகள் செய்யும் அந்த வேலையை. இது திட்டமிட்டு நடத்துனது நான் சொல்லுவேன். என்னதான் வேல்முருகன் என்னதான் கதர்னாலும் இது பண்ணாலும் இது தற்செயலாக நடந்தது, எதிர்ச்சியாக நடந்தது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த பாடலை பாட சொல்லி இந்த பாடலில் இருந்து அந்த வரியை மாற்றி புகழ் பாடுறத வந்து விரும்பக்கூடிய மனிதர்கள் தானே இருக்கிறானுங்க. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே புகழ் பாடுறத விரும்பக்கூடியவங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் வந்து புலவர்கள் வந்து புகழ் பாடி இந்த சன்மானத்தை பெறுவாங்களா, அந்த மாதிரி வந்து இங்கே சன்மானம் கொடுத்து வரக்க போகிறாங்க. அங்கே பாடின பிறகு சன்மானம் கிடைக்கும், இங்கே சன்மானம் கொடுத்து பாடக்கூடிய சூழல் தானே இது. அதாவது வேல்முருகன் வந்து பணம் வாங்கிட்டு நீங்கள் பாடுறீங்க, அதை வாங்கிட்டீங்க, அந்த இருக்கிற ஒரிஜினாலிட்டியை நீங்கள் அப்படியே பண்ணி போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை, பாடிட்டு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் கொண்டு வந்து உங்களுடைய அந்த இது கேட்டினா அந்த நாச வேலையை பண்ணுறீங்கல்ல, அந்த பாடலை சிதைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு வரியை மாற்றி இதெல்லாம் பாடல் எழுதுனவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் தான் இதான துரோகம். இதை தானே இளையராஜா சண்டை போடுறாரு. பக்தர்களுக்கு அது ரொம்பவுமே மனசு கஷ்டம். ஒரு பக்கம் காயப்படுத்துறீங்க, இது ஒரு சைடு. இன்னொன்று இந்த பாட்டை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டை உருவாக்கின பாருங்க, முழுக்க முழுக்க கடவுளை நினைத்தே உருவாக்கின அந்த மனிதர்களுக்கு யார் அந்த பாடலை எழுதினாங்களோ அவங்க செய்கிற மிகப்பெரிய துரோகம் தானே இது. கண்டிப்பாக எப்படி இதை வந்து ஈஸியாக கடந்து போக முடியும்? வழக்கு போடுறாங்க, வழக்கு சந்திக்கிறீங்கிறதுலாம் வேற விஷயம். எப்படி நியாயமாக இருக்கும்? சரி, அப்படியே கூட நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன்றீங்க, என்னமோ பெரிய லாடு லபுக்கு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அந்த அந்த கேட்குற இதை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக, அது தற்செயலாக, அது ரொம்ப தற்செயலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துங்க தற்செயலாக வந்து அந்த வரி அடிச்சு தற்செயலாம் கிடையாது, பிளான் பண்ணி தான் பாடியிருக்கேன். புரியுதா சொல்கிறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை பெருசாக பேசவே விரும்பலாமா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இறை நம்பிக்கை இல்லை ஒன்று. அதே சமயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன், இறைவனை வணங்கக்கூடியவங்கிட்ட தேவையற்ற தர்க்கங்கள் பண்ணக்கூடாது, அவங்க நம்பிக்கை அது. ஆனால் ஒருத்தருடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் காயப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க, கொச்சைப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதுக்கான பலன் வந்து வேல்முருகனுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, சொத்து சொகம்லாம் இருக்குது, மிகப்பெரிய கோபுரங்கள்லாம் குப்பை மேடலில் விழுந்துருக்கு, குப்பை மேடம் மாறி இருக்குது. அதெல்லாம் இவங்களாம் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கே இதெல்லாம் கரைஞ்சி காணாமல் போயிடும் இந்த சொத்தெல்லாம். நாளைக்கே பிளாட்பாரத்து கூட வரலாம் இதே வேல்முருகன், ரோட்டு கூட வரலாம், ரோட்டில் பாடக்கூடிய சூழல் கூட வரலாம் திரும்பவும். சரிங்களா? அதனால் திமிர்த்தனம்லாம் இருக்கக்கூடாது. நான் உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு தனிப்பட்டவெல்லாம் எனக்கு மனக்காயம் கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வணங்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர் வந்து வெற்றிவேல் முருகான்னு சொல்லி வந்து கோடிக்கணக்கான பேர் வணங்கக்கூடியவங்க வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து பாட்டை வந்து மாற்றினா உனக்கு திமிரு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். பணம் நிறைய சேர்ந்துருச்சு, பணம் சேர்ந்துட்டா தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். பணம் பணம் அவங்க நிறைய கொடுத்துருப்பானுங்க, அல்லது உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சு, அது எல்லாத்தையும் எழுந்து நீ ரோட்டுக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. இது திட்டமிட்டு அவருக்கு அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வர வேண்டாம்ன்றது இல்லை. நம்ம வரணும்னு நமக்கு ஆசை கிடையாது, வரணும்னு நமக்கு ஆசை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த வருத்தம், அந்த மன்னிப்பு கேட்குறீங்கல்ல, அந்த விதமே சரியில்லையே. நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு சின்ன இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். பூட்டா சிங்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருந்தார், உள்துறை அமைச்சர் பூட்டா சிங், பஞ்சாபில் இந்திரா காந்தி பீரியட் இருந்தார். இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து
பொற்கோவிலுக்குள்ளே வந்து தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு அடைக்கலம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இராணுவத்தை உள்ளே இறக்கி ஷூட் பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த புல்லட் மார்க்லாம் இருக்கும் அந்த பஞ்சாப் பொற்கோவிலில், இன்றைக்கும் இருக்குது அந்த மார்க்லாம் இருக்குது. அப்போது இதை உத்தரவு போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு 3 பேர். மேஜர் ஜெனரல் வைத்தியான்னு ஒருத்தர் இருந்தார், பூட்டா சிங் இவர் உள்துறை அமைச்சர், இந்திரா காந்தி. 3 பேருமே பூட்டா சிங்கும் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஜெனரல் வைத்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து தீவிரவாதிகளை வந்து அவரை வந்து போட்டாங்க, அவர் இறந்துட்டார். மேஜர் இராணுவத்தை சார்ந்தவர். இந்திரா காந்தி உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்றது தெரியும். சிங்குக்கு தானே வந்து சொல்கிறாங்க. பூட்டா சிங்குக்கு வந்து இது தவறுன்றது வந்து மதம், ஏன்னா மதம் அவங்க மதம் இல்லையா, சீக்கியர்கள் தானே அவங்க. இது தவறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உணர வைக்கிறதுக்காக உணர்ந்தார் அவர். இது வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம செயல்பட்டால் கூட இது தவறுன்றதை வந்து அவர் உணர்ந்தார். அதுக்கு பிராயச்சித்தம் தேடினாங்க. பிராயச்சித்தமாக வந்து அந்த பஞ்சாபில் வந்து அந்த குருக்கள் இருக்காங்க, அந்த மத குருக்கள், சீக்கிய மத குருக்கள், அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. தண்டனைன்னா பரிகாரம். இந்த தப்பு பண்ணிட்ட இந்திரா காந்தி கூட சேர்ந்து ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்தாலும் இதெல்லாம் நீ பண்ணிட்ட, ஆனாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும். உனக்கு என்ன பரிகாரம் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? என்ன வேலையை விட்டு ஏதாவது தூக்கியிருப்பாங்க, வேலையை விட்டு அந்த மாதிரி வேலையை விட்டு தான். அவர் தான் உள்துறை அமைச்சராக இருந்து வந்துட்டார்ல, வெளியே வந்தாச்சல்ல. இந்திரா காந்தி இறந்துட்டாங்க, அவர் அந்த பதவியை விட்டு வெளியே வந்துட்டார். இருந்தாலும் அந்த சம்பவம், ஏன்னா புனித கோயில் பொற்கோவில், அங்கே அது உள்ள இராணுவத்தை விட்டு அடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்குறதுலாம் யார்? இவங்க தானே, உள்துறை அமைச்சர் தானே. அவருடைய பங்களிப்புலாம் இந்திரா காந்தி உத்தரவு போட்டிருந்தா கூட இவரும் அந்த உள்துறை அமைச்சர் தானே. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ண பெனால்ட்டி. அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு பொற்கோயில் போனதில்லை. அந்த கோயிலுக்கு வெளியில் சப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். சப்பல் விடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். பெரிய கோயிலில் வந்து பார்த்தா வந்து வெளியில் நதி, அதாவது நதி மாதிரி வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். அந்த தரையில் வந்து நீளமான தரையில் வந்து குறுக்கில் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோன்னா இப்போ குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகும். அந்த தண்ணியை மிதிச்சுட்டு தான் இயல்பாகவே அந்த காலை கழுவிடுவோம் உள்ளே போகும்போது. அந்த தண்ணியை, ஏன்னா கால்வாய் மாதிரி தண்ணி போகும், அந்த கால்வாயில் வந்து நீங்கள் காலை வந்து நினச்சிட்டு தான் தாண்டி போகணும் சப்பலை விட்டுட்டு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா, வரக்கூடிய அத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அந்த சப்பலை கழுவி தரணும். எந்த சப்பலை போட்டு ஒரு செருப்பை வந்து கழுவி தொடச்சி தரணும். அதுதான் வந்து தண்டனை வர பக்தர்களுக்கு. அதை செஞ்சார். சும்மா நீங்கள் விளையாட்டெல்லாம் கிடையாதுமா, கடவுள் நம்பிக்கைமா. இது வந்து கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையான்ற அந்த தர்க்கத்துக்கே நான் போக விரும்பலை, சரிங்களா? நான் அப்படி தான் இருக்கிறேன். அவர் தம்பி விக்ரம் பிரபு சூப்பராக சொல்லுவார் சிறை படத்தில். அந்த சிறை கைதியோட காதலையும் போகும்போது இவர் கூட்டிகிட்டு போகணும் அவங்கள சிறைக்கு கூப்பிட்டு போன சிறை கைதியை பார்க்க வந்திருக்கிற காதலி. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க. இவர் கூட வருவார். அப்போ கோயிலுக்கு வெளியே நான் வச்சுருக்கேன், நீங்கள் வெளியே நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் துப்பாக்கியோட வெளியில் நிற்பார், நீங்கள் போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார். கைதியோடு சேர்ந்து கைதி காதலியும் போகும்போது, சார் நீங்களும் வாங்க சார்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்து இந்த சாமியால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அதனால் நான் உள்ளே வர வேண்டிய அவசியம் இருந்தார். அப்படின்னா என்ன பொருள்? அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட பகுத்தறிவு தான் அவர் சொல்கிறது. சரிங்களா? என்ன சொல்கிறாருன்னா, சாமி தான் வந்து தொந்தரவே கொடுக்குறது, சாமியால் எனக்கு எந்த தொந்தரவும் அதுபோது நான் எதுக்கு வந்து வணங்கணும், நீங்கள் போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, நம்பினவர்களுக்கு கடவுள்மா, நம்பாதவர்களுக்கு கல். நம்பாதவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்பிக்கை வந்து கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கை, மெஜாரிட்டி கும்பல் வந்து கடவுள் வணங்குறவங்க தான். நாங்கள்லாம் மைனாரிட்டியில் போயிடுவோம். கடவுளை வணங்காதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள் மைனாரிட்டி. ஆனால் கடவுளை வணங்கக்கூடிய மெஜாரிட்டி, ஒரு பெரும் சக்தியான ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புது. அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து பாழாக்குறீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடவுள் பேரை சொல்லி தான் பாடி தான் நீங்கள் வந்து பணமும் சம்பாதிச்சிருக்கீங்க. உங்கள் வசதி, வாழ்க்கை, வாய்ப்பு எல்லாம் அந்த கடவுளாக தான். அப்போ அந்த கடவுளை நீங்கள் நிந்திக்கலாமா? அந்த பக்தர்களை நீங்கள் வந்து காயப்படுத்தலாமா? அதுக்கான தண்டனை கிடைக்கதானே செய்யும். அதனால நமக்கு ஒரு எண்ணம் கிடையாது, இவர் ரோட்டுக்கு வரணும், இவர் பிச்சை எடுக்கணும், நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும், அவ்வளவுதான். கர்மாவை அனுபவிப்பார். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிமா.